ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் மே 29 பார்த்தீங்கன்னா சஷ்டி நாளானது வருதுங்க. இந்த சஷ்டி நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு வரதுனால இது ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கிடும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. ஸோ நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி நாளில் எந்த மாதிரி பரிகாரத்தை செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக கண்டிப்பாக இருக்குங்க. வாரத்தில் பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தெரிந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான் மிக மிக சிறந்த நாளாக சொல்லப்படுது. அதாவது எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைத்தாலும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே புதன்கிழமை வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ புதன்கிழமை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாளுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்ற பார்த்தீங்கன்னா நம்முடைய நடைமுறையில் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வைத்து புதன்கிழமைக்கான சிறப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு எல்லாருமே தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க புதன்கிழமையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சகல துன்பங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழிபாடு இந்த வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க. நாளை நாள் வரக்கூடிய இந்த சஷ்டி நாள் ரொம்ப ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லப்படுது. சஷ்டி நாளும் புதன்கிழமையும் சேர்ந்து ஒரே நாளில் வரதுனால இது ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு பல மடங்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய புதன்கிழமை சஷ்டி நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது புதன் கிரகத்துக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த புதன் கிரகத்துக்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னா அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் மகா விஷ்ணு அப்படின்னு சொல்லலாங்க. புதன்கிழமையில் புதன் ஹோரையில் வீட்டில் விளக்கு ஏற்றி புத பகவானை மனதார நீங்கள் வேண்டி வழிபடும் போது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் கல்வி ரொம்பவே மேம்படும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அவங்களுடைய கல்வி வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது புதன் பகவானை மனதார வணங்கும் போது குழந்தைகளுக்கு கல்வி அறிவு பல மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடை இது எல்லாமே நீங்குவதற்கு இது ஒரு சிறப்பான பரிகாரமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்தன பாக்கியம் வேண்டும் என்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி புதன் பகவானை கண்டிப்பாக வணங்கலாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானின் அருளும் உங்கள் வாழ்க்கைக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வழிபாடு செய்வது மிகவும் ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை விநாயக பெருமானை வழிபடவும் ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியார் தன் கரங்களால் விநாயகரை உருவாக்கிய தினம் இந்த புதன்கிழமை அப்படின்னு புராண கதைகள் சொல்லப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை விநாயகருக்கும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க.
ஸோ புதன்கிழமையில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் கண்டிப்பாக நீங்கிடுங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரமாக கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாராலும் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரமாக இந்த பரிகாரம் இருக்குங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தலைவிதியே மாறும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நீங்களும் நாளைய நாள் வரக்கூடிய சஷ்டி நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் பசுவிற்கு அருகம்புல் கொடுக்கும்போது நம்முடைய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதி கண்டிப்பாக உண்டாகுங்க. ஸோ உங்களால் முடிந்தால் நாளை நாள் வரக்கூடிய புதன்கிழமை சஷ்டி நாளில் ஏதாவது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பசுவிற்கு அருகம்புல் கொடுத்து பாருங்க. இப்படி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் கண்டிப்பாக நீங்கிடுங்க. இந்த அருகம்புல் வழிபாட்டை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மட்டுமின்றி நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே செல்லலாங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் இது எல்லாமே நீங்கி உங்கள் வாழ்க்கைக்கே பல ஏற்றங்களை கொண்டு தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகுவதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பல பேருடைய வாழ்க்கையில் பணம் தான் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதோட பணத்தோட தேவை இன்றைய நாள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால பண ரீதியான கஷ்டங்களும் அதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் பிரச்சனை இது எல்லாமே சரி ஆகுவதற்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் செய்வதற்கு எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் இந்த பரிகாரத்திற்கு ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லலாங்க. நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி நாளில் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ பச்சை பயிரை ஊற வைத்து அத்துடன் பார்த்தீங்கன்னா நெய் மற்றும் நாட்டு சர்க்கரை கலந்து பசுவிற்கு நீங்கள் உணவாக கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீங்களும் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக புதன்கிழமையில் பச்சை பயிரை வாங்கி பசுவிற்கு தானமாக கொடுத்து பாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்தால் திரு நங்கைகளுக்கு ஆடை தானம் செய்யலாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கும் ஆடை தானம் நீங்கள் செய்யறதுனால நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நாளை நாள் ஒரு சிறப்பான நாள். அந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பரிகாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருளும் அவ்வளோ பொருள் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாளை நாள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். நாளை நாள் வரக்கூடிய புதன்கிழமை பார்த்தீங்கன்னா தனி சிறப்பு வாய்ந்த ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த நாள் பார்த்தீங்கன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காத ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நாளை நாள் வரக்கூடிய புதன்கிழமை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி அந்த நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். இதனால் உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்றங்களை நீங்கள் சந்தித்து கொண்டே போகலாம் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய சஷ்டி புதன்கிழமை நாளில் எந்த மாதிரி பரிகாரத்தை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடங்களும் நீங்கிடும் அப்படின்னு முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா மேலும் இதே போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.